வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, நிறைய பேருக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும், கனவாகவே இருக்கும். எப்படின்னா அது ஒரு லட்சியமாகவே இருக்கும். வீடு கட்டணும், நம்ம மண் வாங்கி வச்சுக்கிறோம், அந்த மண்ணில் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு. அதில் ஒரு வீடு வாங்கணும்னு கூட ஆசை இருக்கும். இப்போ யாராவது கட்டி சூழ்நிலை சரியில்லாத விற்கிறாங்க இல்லையா, அது போல் வீடு வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறாது இவங்களுக்கு. அதே போல் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, கட்ட முடியாது. எப்படிலாம் இது எப்படியோ பார்ப்பாங்க, ஆனால் கட்டுறதுக்கு கஷ்டம். ஏதோ ஒரு நேரம் சரியில்லைனா தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும். இதை நான் சொல்கிற மாரி இந்த பரிகாரம் செஞ்சுன்னா உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான அனுகூலம் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கான யோகம் கிடைக்கும். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, 3 செங்கல் வாங்கிக்கிங்க. செங்கல்லி, இந்த வெந்தக்கல்லி செங்கல் 3 கல் நம்மளுக்கு வேணும். அது நல்ல கல்லியாக பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த ஓட்டை உடைச்சல் இல்லாமல் ஒரு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கணும் கல்லி. அது போல் ஒரு 3 கல்லி வாங்கிக்கிங்க. வாங்கி இடத்த அதை என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் அலம்பிடுங்க. அலம்பிட்டு மஞ்சள் போட்டு அந்த தண்ணியில் இதை வச்சு எடுத்து நேரில் வச்சுருங்க. கொஞ்சம் உணர்ந்த பிறகு என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்துக்கின்னு அந்த 3 கல்லியும் எடுத்துக்கின்னு ஏதாச்சும் ஒரு கோயில், நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கோயில் மலை மேலே இருக்கணும். ரொம்ப மலை உயரத்தில் இருக்கிறதால ஒரு திட்டமான ஒரு 100 அடிக்கு மேலே உயரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. அது போல் கோயில் இருக்குதான்னு பார்த்துங்க. எந்த கோயிலாக இருந்தாலும், முருகர் கோயில், வேறு எந்த கோயில், அம்மன் கோயில், இல்லை ஒரு வேறு எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் எடுத்து போயிட்டு என்ன பண்ணுறீங்க, நடந்து தான் போகணும். இப்போ போகிற வரைக்கும் நீங்கள் காரில் போய்க்கலாம். அந்த கோயிலுக்கு போகிறீங்களா, கீழே போய்க்கலாம். போயிட்டு அந்த மலை ஏறும்போது அந்த 3 கல்லையும் தூக்கின்னு நடந்து தான் போகணும். நடந்து போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு கல்லியை கோயிலோட சுற்றி வரவங்களே இடம் விஸ்தாரமாக இருக்கும் பாரு வளாகம், அந்த இடத்துல ஒரு கல்லி வச்சுருங்க. இன்னொரு கல்லியை என்ன பண்ணுறீங்க, அங்கே ஐயரு பூசாரி யாருன்னா இருப்பாங்க இல்லையா அந்த கோயிலில், அவங்ககிட்ட கொடுத்து இந்த கல்லியை சாமிக்கிட்ட வச்சிங்கன்னு சொன்னால் அவங்க வச்சுக்குவாங்க. இல்லை ஒரு வேளை அவங்க வச்சிக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்கன்னா நீங்கள் கோயிலே ஒரு பக்கமாக வச்சுருங்க. அந்த கோயில் ஓரத்துலேயே வாசப்படி பக்கத்தில் ஒரு பக்கமாக நிற்க வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கல்லியை எடுத்து 31 முறை சுற்றி வரணும். 31 முறை இல்லைன்னா 26 முறை சுற்றி வரணும். அப்படி இல்லைன்னா 11 முறை சுற்றி வரணும். அது போல் சுற்றி வரணும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த அளவுக்கு கல்லியை கையில் எடுத்துக்கின்னு நீங்கள் 11 முறை சுற்றி வந்தாலும் போதும். அப்படி உங்களுக்கு இன்னும் சுற்றுற ஆசை இருந்ததுன்னா 31 முறை சுற்றணும். அதுபோல் சுற்றினாலும் சுற்றிக்கிங்க. சுற்றி என்ன பண்ணுறீங்க, அந்த கல்லியை அப்படியே எடுத்துன்னு கீழே வாங்க. வரும்போது அந்த கோயில் பக்கத்தில் ஏதாவது இந்த பிச்சை எடுப்பாங்க இல்லையா, ஏசகர் அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் தர்மம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் கையில் உள்ளது ஏதாவது காசு பணம் எது இருந்தாலும், இல்லை அவங்க உங்களுக்கு காசு கொடுக்க முடியலன்னா எதனா சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கி கொடுத்துட்டு வாங்க. பிஸ்கெட்டு எதனா அவங்க சாப்பிட்ற மாரி வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு கல்லியை எடுத்துனே வாங்க வீட்டுக்கு எடுத்து பூஜை ரூமில் வச்சு அதுக்கு ஒரு கல்பரத்தை கொளுத்தி ஆரத்தி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா வேண்டிங்க, எனக்கு வீடு கட்டுற யோகம் கிடைக்கணும், எங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கணும், வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும், இல்லை வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் தடை விலைக்கு உடச்சி விட்டுருன்னு வேண்டிக்கணும். அதே போல் மறுபடியும் இன்னொரு தடவை எடுத்து போகணும். இதை 3 தடவை இந்த கல்லியை எடுத்து போகணும். 3 கல்லியாக எடுத்துன்னு மேலே போகணும். நீங்கள் ஒரே கோயிலுக்கு போனாலும் போகலாம், இல்லை வேறு கோயிலுக்கு கூட போகலாம். அதே போல் 3 தடவை போகணும். போயிட்டு அந்த கல்லியை அங்கே அதே போல் வச்சுட்டு இன்னொரு கல்லியை சாமிக்கிட்டே வச்சுட்டு இன்னொரு கல்லியை எடுத்துன்னு வரணும். கோயிலை சுற்றி நீங்கள் வீட்டுக்கு எடுத்து அந்த 3 கல்லி மேலே 6 கல்லி வச்சுட்டிங்க இல்லையா, கீழே எடுத்து 3 கல், மொத்தம் 9 கல்லி ஆகிடும். 3 ஐட்டம் எடுத்து போனீங்கன்னா அந்த 9 கல்லில் உங்ககிட்ட 3 கல்லி வந்துடும் வீட்டுக்கு. இந்த கல்லியை வச்சு நீங்கள் படைச்சின்னு பூஜை பண்ணின்னு வர வேண்டியதான். வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இதை இன்னொரு முறையாகவும் செய்யலாம். எப்படின்னா இந்த கல் எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இதை தூக்கின்னு போக முடியல, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா, இல்லைன்னா ஆற்று மண், இப்போ ஆறு தண்ணி ஓடுது இல்லையா, அந்த ஆற்றுல சைடில் கரை ஓரத்தில் அப்படியே தண்ணி போகிற அடிச்சுட்டு போன இதாக இருக்கணும். ஆற்று கரை ஓரத்தில், இல்லை ஆற்று உள்ளே கூட எடுக்கலாம். ஆற்றுல மண் அள்ளிக்கலாம். தேவையான அளவுக்கு மண் அள்ளி என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் தூளில் போட்டு எடுத்துக்குங்க. எடுத்துக்கின்னு இது போல் 3 ஐட்டம் எடுத்து போகலாம். 3 இதை அப்படியே வாரி போட்டு 3 இது முடிச்சாக கட்டி கூட எடுத்து போகலாம். 1 முடிச்சு 2 முடிச்சு அங்கே கோயிலில் வச்சுட்டு 1 முடிச்சு எடுத்து வீட்டில் வைக்கலாம். நீங்கள் இது போலையும் செய்யலாம். அது இல்லைன்னா உங்களுக்கு அது போல் ஆற்று மண் கிடைக்கலன்னா கோயில், முருகர் கோயில் எதனா உங்கள் வீட்டு பக்கத்தில், இல்லை தூரமாக ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாரி இருந்ததுன்னா அந்த கோயில் வாசலில் மண் எடுத்துக்கலாம். எடுத்துன்னு இதே போல் இது மலை சார்ந்த கோயிலுக்காக போயிட்டு இது போல் ஒரு 3 தடவை போயிட்டு வரணும். 3 தடவை போயிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரணும். மீதி அது உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா, இல்லை இந்த மாடுலாம் கட்டுவாங்க இல்லையா,
இந்த பசுமாடு கட்டுவாங்க பாருங்கள், வெறும் பசுமாடாக கட்டி வச்சுருப்பாங்க. மாட்டு தொழுவன்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த மாடு இறந்த இடத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் வரலாம் கோயிலுக்கு. இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன், அதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் மெயினாக எடுத்தும்போது செங்கல் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதுக்கு தான் வீடு கட்டுறதுக்கான யோகம் அனுகிரகம் கிடைக்கும். நீங்கள் அப்படியே செய்யலாம். உங்களுக்கு வந்து முடியாத பட்சத்தில் அந்த கல்லியை தூக்கின்னு வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாரி இருந்தால் தான் இந்த மணல் ஆற்று மண் எடுத்துன்னு வரணும். அதுபோல் செய்யலாம். ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாரி இந்த செங்கல் எடுத்துன்னு போய் வாங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு எந்த தடை இருந்தாலும் எல்லாத்தையும் உடச்சி விட்ரும். வீடு வாங்கிறதுக்கு ஒருத்தர் அந்த அம்சமே இருக்காது, வீடு வாங்குகிற யோகம் இருக்காது. ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம காசுலாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் வீடு வாங்கலான்னு, இல்லை வீடு கட்டணும்னு காசு ரெடி பண்ணி வச்சுருப்போம், அது கட்ட முடியாது. இப்போ என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வருவாங்க, அவங்களே கேட்பாங்க, என்கிட்ட அருள் வாக்கு கேட்குறவங்க கேட்பாங்க, என்ன சாமி நான் மண்ணெலாம் வாங்கி வச்சுக்கிறேன், வீடு கட்டுறதுக்கான யோகமே கிடைக்க மாட்டேங்குது, இல்லை நேரங்காலம் சரியில்லையா, இல்லை கிரக கோளாறா தெரியல, வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து தடைப்பட்டுனே போகுது, வீடே கட்ட முடியல கேட்பாங்க. நான் வந்து இது போல் பரிகாரத்தை சொல்லுவேன். இந்த பரிகாரம்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கு இன்னும் யோகம் கிடைக்கும்னு சொல்லுவேன். இவங்க நான் சொன்ன மாரி போய் வீட்டில் செய்வாங்க. அது போல் வந்து செஞ்சு பலனை அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க. வீடு கட்டுறதுக்கான யோகம் அவங்களுக்கு கிடைச்சதும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இது போலன்னு. அதுபோல் நான் சொன்ன மாரி நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிடும். நீங்கள் நல்ல மாதிரியாக வீடு கட்டி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மேல் நிலைக்கு போகலாம். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.